5, 9 ஆகிய இடங்கள்ல குரு வந்துட்டாருன்னா அந்த ஒரு வருஷம் உங்களுக்கு யோகத்தை தருவார். எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் போக்கிடுவார். ஏன்னா உங்க ராசியை குரு பார்க்க போறார். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பதவி காப்பாத்திக்கணும்னா உங்க வாயை கண்ட்ரோல் பண்ணும். திடீர் அதிர்ஷ்டம் வருவதில் தாமதம் ஏற்படும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. 2ஆம் இடத்து சனி 11ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுக்கு வரவேண்டிய கௌரவம் உங்க வார்த்தையால கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. 23 நாட்கள்ல பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டா, சனி எங்க உட்காந்துட்டு இருக்காரோ அந்த இடத்த கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ அந்த கெடுதலே ஒரு நல்லதா மாறக்கூடிய வகையில் இருக்கு. ஸோ அதனால ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்குள்ள ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டே இருப்பார். இந்த சுக்கிரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால், இல்லை சுக்கிரன் குருவுக்கு சம்பந்தப்படாமல் இருந்தால் நல்லது நடக்கும் ஜாதகத்தில். ஆனால் இப்போ குருவின் பார்வையில் குருவோட வீட்டில் போய் உட்கார போகிறார். இதனால் பல பேர்த்துக்கு நல்லது பண்ணக்கூடிய வகையில், என்ன சார் குரு பார்வையில் இருந்தால் கெடுதல் பண்ணுவார், நல்லது பண்ண மாட்டாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் குருவோட வீட்டில் உட்காந்து குரு பார்வையில் இருந்தால் நல்லது நடக்கும்னு கேட்டால், ஏன்னா குரு வக்கரம் அடைகிறார். குரு இருக்கிறது எதிரி வீட்டில், சுக்கிரன் போய் உட்கார போகிறது எதிரி வீட்டில். ஸோ இந்த சுக்கிர பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி சார், இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர பயிற்சி வருகின்ற 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும். டிசம்பரில் ஒரு 11 நாள், அதில் ஒரு 12 நாள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 நாட்கள் தனுசு ராசியில் இருக்கார். இந்த தனுசு ராசிக்கு போகிறதுனால என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார்? ஏன்னா எதிரியோட வீட்டுக்கு போகிறார். ஆனால் அது தனுசுங்கிறது இவருடைய மாமனாரான குருவோட வீடு. அதாவது குருவின் மகள் தான் சுக்கிரனுடைய மனைவி. ஸோ அதனால் சுக்கிரனுக்கு எந்த விதத்திலும் கெடுதல் ஏற்படாது. சுக்கிரனாலும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் ஏற்படாது. இந்த சுக்கிரன் தான் முக்கியமான விஷயத்துக்கு காரணம். யாருன்னா இந்த களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன். திருமண பந்தம் சம்பந்தமான விஷயம், இந்த பார்ட்னர்ஷிப், இந்த 7ஆம் இடம் இருக்கு பாருங்க, லக்னத்துக்கு 7ஆம் இடம். உங்கள் ஜாதகத்திலே லக்னத்துக்கு 7ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாருன்னு சொல்லிடலாம். உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் யார், அவங்களால உங்களுக்கு யூஸ் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இந்த சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகிறாரு. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த 23 நாட்களில் பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரன் எதிரி வீட்டுக்கு போனாலும் குரு எதிரியோட வீட்டில் வக்கரமாக இருந்து பார்க்குறாரு. இதில் இன்னொரு விஷயம், இந்த தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கைக்கு குருவின் 7ஆம் பார்வை மற்றும் சனியின் 10ஆம் பார்வை. இதனால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக இந்த மீன ராசி நண்பர்கள் கொஞ்சம் உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு கரெக்ஷன் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். முன்கோபத்தை தவிர்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. ஏன் மீன ராசிக்கு சொல்கிறேன்னா, மீன ராசியில் தான் சனி உக்காந்துட்டு இருக்கார். சனி எங்கே உக்காந்துட்டு இருக்காரோ அந்த இடத்த கொஞ்சம் கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ அந்த கெடுதலே ஒரு நல்லதாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது பல பேருக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக இந்த 2026 ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுதே வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்கும். இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கும்பராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 4 குடையவன் 9 குடையவன் சுக்கிரன் நல்ல இடத்துக்கு போகிறார், எதிரியோட வீட்டுக்கு போகிறார். நல்ல இடம்னா லாபஸ்தானத்துக்கு போகிறார். எதிரியோட வீடு தான், ஆனால் லாபஸ்தானம். பொதுவாக எந்த கிரகமாக இருக்கட்டும், நவ கிரகமாக இருந்தாலும் 11ஆம் இடத்துக்கு போனால், சனியே ஆனாலும் சரி 11ஆம் இடத்துக்கு போனால் நல்லது தான் பண்ணுவார். இப்போ அந்த 11ஆம் வீட்டு அதிபதியான குரு 5ஆம் இடத்திலிருந்து பார்க்குறார். பொதுவாக 5ஆம் இடத்துல குரு அந்த ஜாதகம் யோக ஜாதகம் 5, 9 ஆகிய இடங்களில் குரு வந்துட்டாருன்னா அந்த ஒரு வருஷம் உங்களுக்கு யோகத்தை தருவார். எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் போக்கிடுவார். ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்க்க போகிறார்.
உடம்புலையும் மனசுலையும் புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கிறார். இப்போ குரு உங்க ராசியை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இந்த 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். எப்பேற்பட்ட லாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்கத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்றவங்க, ஏர்லைன்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பதவி காப்பாத்திக்கணும்னா உங்க வாயை கண்ட்ரோல் பண்ணும், உங்க வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் ரெண்டு விஷயம்தான். ஒன்று, வாயை கண்ட்ரோல் பண்ணும், சாப்பாடை அனாவசியமாக சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பேசுகிற வார்த்தையில் கவனமாக பேசணும், குடும்ப விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது. இதை மூணையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 1.5 வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1.5 வருஷம் நான் சொல்கிறது, அடுத்த 1.5 வருஷம் 2027 ஜூன் வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை மூணில் ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய மரியாதை குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்து சனி 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு வர வேண்டிய கௌரவம் உங்கள் வார்த்தையால் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு வருமானம், படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மை, குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவு மட்டுமல்லாமல் குழந்தைகளாலும் மன நிம்மதி ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் உங்கள் கணவர் புகுந்த வீட்டில் உங்களுக்கு மரியாதையே இல்லைன்னு நீங்கள் புலம்பிட்டு இருப்பீங்க. என் புருஷனும் என்னை மதிக்கலை, என் மாமியாரும் கேட்கல, என் நாத்தனார் எனக்கு மதிக்கவே மாட்டா, என் மைத்துனர் என்னை கேட்கவே மாட்டான் இப்படின்னு புலம்பிட்டு இருப்பீங்க. இப்போ எல்லாரும் மதிப்பாங்க. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட சொத்து வரப்போகுது, உங்களுடைய சொத்து வரப்போகுது, பூர்வீக சொத்து. ஆனால் அது கேஷாக வராது, சொத்தாக வர்றதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த கும்பராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு ஒன்றான யோகம் ஏற்படும். வியாபாரிகள், இந்த கும்பராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வியாபார செழிப்பாக தான் சார் இருக்குது, ஆனால் என்னமோ தெரில சார் கையில் கேஷே இல்லை, ஏன்னா செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க. விரையாதிபதி சனி 2ஆம் இடத்துல இருக்கார். உங்ககிட்ட பணம் வந்ததுன்னா நார்மலாக எப்படின்னா நீங்கள் அடுத்தவனுக்கு செலவு பண்ண மாட்டீங்க, உங்கள் தேவையை மட்டும் பார்த்துப்பீங்க. இப்போ என்னமோ ஆச்சரியமாக அடுத்தவங்களுக்கு சேர்த்து செலவு பண்ணுறீங்க. ஸோ செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு செலவு பண்ணுன்னு சொல்லணும், ஆனால் இப்போ நான் சொல்கிறது இந்த ஒரு 20 நாள் 23 நாள் செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். திடீர் அதிர்ஷ்டம் வருவதில் தாமதம் ஏற்படும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் உடம்பு ரீதியான சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம். உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு போயிருக்காரு, எங்களுக்கு எதுவும் நல்லது நடக்காதுன்னா மற்ற விஷயம் நல்லது நடக்கும். இந்த ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சுக்கிரன் சப்போர்ட் பண்ண மாட்டார். ஏன்னா சுக்கிரன் போய் உட்காந்துருக்கிறது எதிரியோட வீட்டில். அதனால் உங்களுடைய இடுப்பு பகுதி, மேல் வயிற்று பகுதி இதெல்லாம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு நற்பலன்கள் தர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பிரார்த்தனை. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து அதற்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரும். ஜாதகம்னா உடனே என்னோடது மீன ராசி, என்னோடது கும்பராசின்னு பேச வேண்டாம். உங்கள் லக்னம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி அந்த லக்னத்துக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலனை தரும். இப்போ கடக லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் மறைவு ஸ்தானங்களில் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் இந்த பலன்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.